எனது பெற்றோரின் ஆசியுடனும் எனது ஆசான் திருவிடகத்தை சார்ந்த DM பாலமுருகன் அவர்களின் நல்லாசியுடனும் நமது கிராமத்தில் சிறந்த மகமாயி வேடமிட்டு நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை இங்கு அழைத்து வந்து உங்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்து வைத்த நாடக அமைப்பாளர் திரு MKM ஞானவேல் ராஜா அவர்களுக்கு இந்நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் முழக்குளம் கிராம பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் கல்குறிச்சி காவேரியின் பணிவான வணக்கங்களை தொடர்ந்து கொண்டு என்னுடைய கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வரமளித்து உலகையெல்லாம் வரமளித்து உலகையெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுமென்றோ காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. வணக்கம்
தொண்டை கருப்பாய்க்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் அனுதினமும் சிவனை வேண்டி பூஜை செய்து வந்தார்கள். அவர்களது பக்தியை கண்டு வியந்து என்னை அழைத்து, சக்தி, இங்கு பூலோகத்திலே 7 உருவமாக மாறி அவர்களுக்கு குழந்தை இல்லாத குறையை நீக்கிவிட்டு பின்பு பூலோகத்திலே ஒரு உருவமாக மாறி தன்னை அழிக்க எவராலும் முடியாது என்று ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மயூச அரக்கனை அழிக்க வேண்டும் என்று எனதை கட்டளையிட்டிருக்காள். அதன்படி நானும் பிறந்து பருவம் அடைந்து விட்டேன். என்னதான் பிறந்து பருவம் அடைஞ்சாலும் கூடங்க நம்ம வயசு பருவம் வந்துருச்சுன்னா அந்த நினைப்பு இருக்கதானுங்க செய்யும். அதனால நம்ம எல்லாம் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். வயசு பருவம் வந்துருச்சுன்னா குழந்தைனா தத்தி தத்தி தவழ்ற குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது. பாக்குறதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா பருவத்துல பாருங்களேன், ஒரு சில குறிப்பிட்ட சந்தோஷம் வந்தோடனே அவங்க மனசுல காதல் வந்துடும். அந்த மாதிரி இன்னைக்கு நாங்க அக்கா தங்கச்சி 7 பேர் வந்திருக்கோம். 7 பேர்ல இருந்தாலும் கூட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னும் அக்கா 6 பேர் உள்ள கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கா தங்கச்சிகளோட எல்லாம் எப்படி ஆடி பாடி சந்தோஷமா இருக்க போறோம்னு பார்த்தா, செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சேன், தேடிக்கிட்டு பாடுகையா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன
இன்னைக்கு முழக்குளத்துக்கு வெளியே நின்று பாடிக்கிட்டு இருந்தானே என்னை யாருமே ரசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான அற்புதமான நமது முழக்குளம் கிராம பொதுமக்கள் மேடை அழைச்சு நம்மளை எல்லாம் மதுரை சங்கத்திலிருந்து வரவேற்று இந்த மாதிரி பக்கமேவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து தெரியப்படுத்துன்றதுக்காக வந்து பண்ணிருக்காங்க. இருந்தாலும் நம்ம முழக்குளம் கிராமத்துல மட்டும்தான் இந்த நாடகம் தெரியும். ஆனா தமிழ்நாடு முழுக்க உலகமெங்கும் ஒளிபரப்பு கொண்டிருக்கக்கூடிய நமது வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய குருவியேந்தல் பாண்டி அதாவது தமிழன் கலாச்சாரம் யூடியூப் சேனல் அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது பாருங்க வாத்தியாரே, அன்னக்கிளிக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன தெரியுமா? அன்னக்கிளிக்கு வந்து ஒரு சிறப்பு உண்டு. அன்னப்பறவை வந்து பாருங்களேன், தண்ணியும் பாலும் ஒன்னா கலந்து வச்சோம்னா அந்த தண்ணிய மட்டும் பிரிச்சு எடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. பச்சை கிளிய பாருங்க, பச்சை கிளி வந்து பச்சை கலர்ல இருக்கும். அதனோட மூக்க பாருங்களேன், அப்படியே செக்கச்சவேன்னு இருக்கும். அதாவது காட்டுல மிளகா பழம் போட்டிருந்தோம்னா பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகும். முதல்ல வந்து மிளகா காய் வந்து பச்சை கலர்ல இருக்கும், கிளியோட நிறத்துல பச்சை கலர்ல இருக்கும். அது பழமாகுச்சுன்னா சிவப்பு நிறமா மாறும். அந்த மூக்கு பாருங்க, கிளியோட மூக்கு சிவப்பு நிறமா இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு வந்திருக்க கூடிய தோழி அவ்வளவு ஒரு அழகானவ எங்க அக்கா. அக்காவை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ முடி அழகா பார்க்கணும், அவ நடை அழகும், அவ உடை அழகும், அவ உதட பார்க்கணுமே, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். கிளிகள் எத்தனையோ வகை கிளிகள் பார்த்திருப்பீங்க. அந்த அன்ன கிளிய 2.5 அன்னக்கிளியே ஒன்ன தேடு
நன்றி நன்றி. கைதட்டி அன்பு சகோதர குழந்தைகளுக்கு நன்றி நன்றி. அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய அன்பு அண்ணா ராஜசேகரன் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். இருந்தாலும் கூட அதாவது வாத்தியாரே காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு முன்னாடி இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு நல்லா பெரிய உபதியா பொட்டு வச்சு பூ வச்சு அள்ளி முடிவாங்க. கொண்டையெல்லாம் இப்பதான் கொண்டை போடுறாங்க. முன்னாடி எல்லாம் வந்து அள்ளி முடிஞ்சு அப்படியே விபூதியை பூசி வெளியில வந்தாங்கன்னா மகாலட்சுமியை பார்த்து கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும். 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. கரிச்சாங்கத்தம் சொல்லுவாங்க. கரிச்சாங்கத்தம் குயில் கூவும் சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து பாருங்களேன் 4 மணிக்கு யாராவது எந்திரிக்கிறாங்களா? காலையில 6 மணி 6:30 ஆகும். எந்திரிச்சு மெதுவா போய் பால் வாங்கி டீயை போட்டு குடிப்போம். எங்க போற வேலைக்கு? இப்ப வீட்டுல தானே இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி இப்ப 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. அப்ப இருக்கக்கூடிய தாய்மார்களை பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய தாய்மார்களையும் பாருங்களேன் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கூட அந்த 4 மணிக்கு குயில் வந்து என்ன நிறத்துல இருக்கும்? கருப்பு கலர்ல இருக்கும். அந்த குயில் கருப்பு கலர்ல இருந்தாலும் கூட அந்த குயிலோட சத்தம் பாருங்களேன், அந்த குயில் கூவுறப்ப அவ்வளவு ஒரு இனிமையா இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த மாதிரி குயில் கூட இருக்கும். ஆனா காக்கா பாருங்களேன், காக்காவும் கருப்பு கலர்ல தானே இருக்கும். அதனோட சத்தம் எப்படி இருக்கு? கேட்க சகிக்குதா? இத கேட்கவே கொஞ்சம் வெறுப்பா இருக்கு. என்னடா காக்கா காலங்காத்தால வந்து கத்துக்கேன்னு சொல்லி. இருந்தாலும் குயில்கள்ல எத்தனையோ வகை குயில்கள் பார்த்திருப்போம். ஆனா சிந்தாமணி குயில் ஒரு குயிலை பார்த்திருக்கீங்களா? எப்படி? சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் எப்படி இருக்காங்க பாருங்களேன்.
என்னதான் இருந்தாலும் கூட பழைய பாட்டுக்கும் புது பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது நமது கிராமத்துல எல்லாருமே விவசாயம் செய்யக்கூடியவங்க. பெரும்பாலான மக்கள் வந்து நமக்கு உடம்புக்கு வந்து, அதாவது நான் எல்லாம் இப்ப ரொம்ப ஒல்லியா இருக்கேன். எங்க மாமா அருமத்திர மாமா வீட்டுலதான் நெய் வாங்கிட்டு போலான்னு இருக்கேன். நெய் வந்து இங்க நிறைய மக்கள் வந்து நெய் வியாபாரம் பண்றாங்க. அதாவது மக்களுக்கு நிறைய விநியோகம் பண்றாங்க. நெய்யை சாப்பிட்டு இங்க இருக்கக்கூடியதான் காலையில வந்து மாமா வீட்டுல நெய்யை வாங்கிட்டு போய் அடுத்த வருடம் நான் மேடைக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு கூடுதலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட அந்த பழைய பாட்டுக்கும் புதிய பாட்டுக்கும் எங்கேயோ போய் வேலை பார்த்துட்டு வருவாங்க. அங்கங்க போய் வியாபாரம் பார்த்துட்டு அலைஞ்சு வருவாங்க. அந்த இசையை கேட்கிறப்ப அவங்களுக்கு ஒரு அழகா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப வர புது பாட்டுகள்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது, சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அந்த பழைய பாடல்களை கேட்கும் போது அப்படியே அவங்களுக்கு ஒரு மனசுக்கு இனிமையாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் பாருங்களேன், புரட்சி தலைவர் வந்து எம்ஜிஆர் யாராவது பிடிக்காத இருப்பாங்களா? அவரோட அதாவது அவரோட நினைவுகள் எல்லாருமே நம்மளோட இதயத்துல இருக்கும். அந்த இதய கனிய அஞ்சரையில நன்றி நன்றி. அதாவது
அன்பு மகன் சரவணன் அவர்களுக்கு எனது அன்பளிப்பை காணிக்க நன்றிப்பா, மிகுந்த நன்றி. அதாவது என்னதான் இருந்தாலும் கூட சுறுசுறுப்பா வாசிக்கக்கூடியது என் மயனை அடிச்சுக்கிற யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா அடிப்பான். காரணம் என்னன்னு தெரியுமாடா? காரணம் என்ன? உன்னை அடி நொறுக்கிற மாதிரி இருந்தாலும் கூட சித்தி அடிச்சு சித்தி துணைக்கு அடே மகனே, சித்தி வந்திருக்கேன் பாரு. ஆனாலும் என்னதான் இருந்தாலும் பாருவேன், அந்த வயசு வந்தோம்னா காதல் வர ஆரம்பிச்சிருக்கு தெரியுமா? காதல் வந்துச்சா என்ன எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? மாமரத்து பூ எடுத்து மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடலாம், பூமரத்து நிலவெடுத்து போர்வையாக்கி நாடலாம். நம்ம எல்லாரும் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும்னா அக்கா அவங்க எல்லாம் கூப்பிட்டா தானே சந்தோஷமா இருக்கும். அக்கா வைக்கலாமா? அக்கா Oh,
அக்காவுக்கு என்னை விட எங்க அக்கா ஏக்கா. அழகானவ. கட்ட பொம்பளை ஏமா உண்மையிலே அழகுதானா? எங்க அக்கா சூப்பர் அழகு, சூப்பர் பிகர். எங்க அக்கா எப்படி உழப்பிருக்குமா? சுண்டு விட்ட ரத்தம் வரும், சூப்பர் பிகர். ஏமா சூப்பர் பிகர்னு சொல்றையே, ஆமா. உங்களை விட சூப்பர் பிகரா? அதை விட உங்களோட சூப்பர் பிகர். உங்களை விடவா? ஆமா. எங்க அக்காவை பார்த்தா அப்படி வச்சு ஒளி விடுவாங்க. அம்புட்டு ஒரு பேரழகி. உங்களை பார்த்தே இந்த அவருக்கு எச்சி ஒழுகுது. ஆ. உங்க அக்காவை பார்த்தா அடடா என்னென்னமோ ஒழுகும். ஏக்கா வாக்கா. வாங்கக்கா. அடே முட்டுவாச்சு, எதுக்கு தேவையில்லாம சேராம அடிச்சுக்கிருக்கு. மயிருமைங்களா? வாடி சின்னம்மா. என்